த கிங்ஸ்பெரி ரன் மர்டர் ஹிஸ்ட்ரியிலே அன்சால்வ்டு கிரைமில் இதுவும் ஒன்று. 1935 1938 வரைக்கும் இந்த கொலைகள் நடக்குது. சுமாராக 12 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இறந்தவங்க எல்லாருமே ஹோம்லெஸ் பீப்புள்ஸ், யாருக்குமே வீடு இல்லை. கொலை செய்யப்பட்ட அந்த உடல்கள் மிக கொடூரமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கு. தலை தனியா, உடம்பு தனியா. ஆனால் கொலை செஞ்சவனை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தாலும் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. இவன் எதுக்காக கொலை பண்ணா, இவன் கொலைக்கு என்ன மோட்டிவ், ஒருத்தனா பண்ணானா இல்லை ஒரு கேங்கா பண்ணாங்களான்னு கண்டே பிடிக்க முடியல. ஆனால் 1935 1938 வரைக்கும் கண்டினியூஸாக 3 இயர்ஸ் 12 பேர் கொலை செய்யப்படுறாங்க. போலீஸும் நிறைய பேர் மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்போது ஒரு சஸ்பெக்ட் மேலே சந்தேகம் வருது. பிரான்சிஸ் சிப்னே, இவர் ஒரு ஆர்மி டாக்டர். இவரோட சர்ஜிக்கல் நாலேஜும் கில்லர் பாடி பார்ட்ஸை கட் பண்ணுற விதமும் ஒரே மாதிரி இருந்ததுனால போலீஸ் எல்லாம் இவர் மேலே சந்தேகப்படுறாங்க. பட் போதுமான ஆதாரம் இல்லாதனால இவரையும் அரெஸ்ட் பண்ண முடியலை. அப்போ கொலை செஞ்சது யாரு, அது இப்போ வரைக்கும் மிஸ்ட்ரியாகவே தான் இருக்கு.